விட்டு ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. இங்க பாருங்க, நான் எதுக்கு தெரியுமா அந்த சட்டை போட்டு வந்தேன்? ஆமா, நீங்க என்ன குட் பேட் அக்லி அஜித் மாதிரி வந்திருக்கீங்க. ஏங்க, இது மலேசியன் தத்தோ சட்டுங்க. பார்லிமெண்ட்டுக்கு எப்படிதான் போவாங்களாம். ஐயா இக்கே அவர் அப்படியே உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கார் பாருங்க. பிஜேல அப்படியே இருக்குங்க. உங்க ஃப்ரெண்டு சொன்னாப்ல, மலேசியால இருந்து பாக்குறாங்க. அதாவது மெயினா சொல்ல போனீங்கன்னா, இப்போ உங்க சேனல்ல மட்டும் தான் இந்த மாதிரி சட்டை என்ன போட முடியும். வேற இடத்துல நான் போய் போட முடியாது. இதெல்லாம் வந்து இந்த வயசான ஆளுங்களா நம்ம வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக மாதம் செக்அப் போகிறாங்க. அட்லீஸ்ட் 3 months ஒன்ஸ் போகிறாங்க, இல்லைன்னா இயர்லி ஒன்ஸ். அதிகபட்சம் ரொம்ப நல்லா இருந்தாங்கன்னா இயர்லி ஒன்ஸ், மேக்ஸிமம் அது பார்த்தீங்கன்னா இது என்ன 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி போகிறது, 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி போகிறது செக்அப். இது என்ன உங்கள் கதை மட்டுமா? டைம் கிடைக்கும் போது. ஓ, இப்போ தான் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கல்ல. மாற்றம்னு சொல்லி வந்த ஒரு கட்சியில் அடிக்கடி ரெய்டாக போய் தொகுதியில் இதுலன்னு சொல்லி கோயில்களுக்கெல்லாம் ரெய்டு போன ஒருத்தர் இப்படி வந்து பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் வந்து மனவேதனை இருக்கிறாங்க. என்னங்க நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்களே அமைச்சரே நீங்களுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குற அளவுக்கு இன்னைக்கு வந்து விஷயங்கள் வந்து ஏது அந்த 100 கோடி ரூபா. ஆமா, 100 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டியை 2 கோடி ரூபாய்க்கு அவர் மினிஸ்டர் ஆகி கிட்டத்தட்ட 50-55 நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இருக்கும். அதுக்குள்ள 100 கோடி ரூபா சம்பாதிச்சிட்டாரு. 100 கோடி ரூபா. ஏன்னா அது உங்களோட ஆவரேஜ் ஸ்பீடுங்க. அதனால தான் டபக்குன்னு வருது. நீங்க சட்டம் படிச்சவர், உங்களுக்கு நல்லா தெரியும். சொல்லுங்க. அதிமுக இல்லாத ஒரு கட்சி வந்து ஒரு பிரச்சனையை தீர்க்கிற விஷயங்கள்ல இறங்கலாமா? சட்டத்துல இடம் இருக்காது முதல்ல. அதுதான் சார் சொல்றேன். அதாவது நீங்க வந்து அதிமுக இல்லாம இன்னொருத்தர் ஆட்சிக்கு வந்ததே உங்களால ஜீர்ணம், அதுவே சட்டத்துல இடம் கிடையாது முதல்ல. ஓகேங்களா? அதுவே உங்களால ஜீர்ணம் பண்ணிக்க முடியல. வர்ணிங்க அதுக்கு உள்ள இருக்கேன். அது ஒரே ஸ்மெல் அடிக்குது. கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரே ஸ்மெல் அடிக்குது. டிவிகேவை ஹேண்டில் பண்றது எப்படி? நீங்க சட்ட ஆலோசகரா ஒரு கதை சொல்லுங்க. இல்ல, நான் சொல்றேங்க, புரிஞ்சுங்க. இப்போ நீங்க என்ன தெரியுங்களா பண்ணணும்? இப்ப யாரு பாஜக இப்ப யார் கூட்டணியில் இருக்காரு? பேப்பர் பண்ணி நோட் பண்ணிக்கோ. ஒரு பேப்பர் எடுத்து. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நீங்க அப்புறம் அவசரமா கிளம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எதுவும் பண்ணிக்க முடியாது. அதாவது சொல்லுங்க சார். நான் இப்ப நேரா போயிட்டு அறிவாலயத்துல இதை கொடுத்தேன். உண்மையான முதியோர் காசை வாங்குறது உங்க முன்னாள் முதல்வர் தான். நீங்க அதுதான் தளபதி அண்ணா அவர்களுக்கு என்னோட இனிய வேண்டுகோள். கஷ்டப்படும் முன்னாள் முதல்வருக்கு அந்த 3000 ரூபாய் முதல்வர் பணத்தை மட்டும் தயவு செய்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க. பரவாயில்ல, அது இதெல்லாம் நல்லா பண்றீங்க நீங்க. இந்த ஒரு விஷயம் உங்களுக்காக நான் சப்போர்ட் பண்றேன் சார். என் தொண்டை தண்ணியை செலவு பண்ணி பேசுறேன். ஒரு ஆட்சியில இருந்த கட்சிங்கிற இது கொஞ்சம் கூட இல்லாம இப்படியா கலாய்க்கிறது? அப்படித்தான் பேசுவேன். கலக்கநாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அட்வொகேட் ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சார். சூப்பர். இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்றத தாண்டி யாரெல்லாம் இந்த நாட்டில் நல்லா இருக்கிறாங்கன்றதையும் நம்ம ரொம்ப யோசிக்கணும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏவா வேலு அவர்கள் திரும்ப வந்துட்டார். நம்ம போன தடவை பேசணும். அதுக்கப்புறம் இப்போ ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை அவர் வந்துட்டு இணைய போய் காணான்ட்டீங்க, ஓடி ஒளியிறேன்ட்டீங்களேன்னு சொல்லி மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸை எடுத்து காட்டுறாரு, பாருங்க அப்படின்னு சொல்லி. அவருக்கு என்ன நோய் என்ன இருக்குது? நிறைய பிரச்சனை இருக்குது. இருதயத்துல பிரச்சனை இருக்குது, நரம்பு பிரச்சனை இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து அவர் பாத்தீங்கன்னா 2023 போனாராம். ஆமா, அதுக்கு முன்னாடி 17லயோ 14லயோ போயிருக்காரு. ஸோ வந்து ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் செக்அப் போவாங்களா? அப்ப அந்த கணக்குல பார்த்தா 5-6 வருஷத்துக்கு மேலே போயிருக்கிறாரு. இப்போ 3 வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படிதான் மெடிக்கல் செக்அப் பண்ணுவாங்க போல இருக்கு இவ்வளவு நோய் இருக்கிறவங்க. இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை. எனக்கு தான் புரியலங்க. ஆக்சுவலா வந்து இந்த வயசான ஆளுங்களா நம்ம வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக மாதம் செக்அப் போகிறாங்க. அட்லீஸ்ட் 3 months ஒன்ஸ் போகிறாங்க, இல்லைன்னா இயர்லி ஒன்ஸ். அதிகபட்சம் ரொம்ப நல்லா இருந்தாங்கன்னா இயர்லி ஒன்ஸ், மேக்ஸிமம் அது பார்த்தீங்கன்னா இது என்ன 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி போகிறது, 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி போகிறது செக்அப். இது என்ன உங்கள் கதை மட்டுமா? டைம் கிடைக்கும் போது. ஓ, இப்போ தான் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கல்ல. இல்லை, அவர் சொன்னாரு ஏன் போன தடவைலாம் அப்படி பண்ணதுன்னா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டைமே கிடைக்கல. ஆட்சியில் இருந்தப்போ வந்து தொகுதின்னு இது பண்ணிட்டே இருந்தனால அப்போ டைம் கிடைக்கல. அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தனால டைமே கிடைக்காம போயிடுச்சு. கரெக்டுங்களா? இல்லை பாருங்க, அவர் வந்து எவ்வளோ நேச்சுரலாக வந்திருக்காரு. மீசைக்கெல்லாம் டை அடிக்காம வெள்ளை மீசையோட வந்து அப்படியே ரொம்ப கேஷுவலாக அப்படி இப்போ தான் வந்திருக்கேன் நானே
டைரியை கூட எனக்கு டைம் இல்லைன்ற மாதிரி ரொம்ப நேச்சுரலா வந்து நின்றுருக்காரு அவரு. நீங்க சிங்கப்பூர்ல செத்தா கூட உங்களை சூப்பராகி தான் போவான் தெரியுங்களா? அந்த இன்ஃபார்மிங்கே ஃபர்ஸ்ட் ரொம்ப ஃபேமஸ் சிங்கப்பூர்ல தான். ஓகேங்களா? இப்போ அதுதான் நம்ம வந்து இங்கே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இன்கேஸ் நான் பார்த்துருக்கேன், யாராச்சும் வந்து இதாகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக டெய்லி காலையில் வந்து ஷேவ் பண்ணி சூப்பராக எல்லாம் நீட்டாக மேக்கப் பண்ணி ஆள் இறந்துட்டாங்கன்னா கோட் சூட்டுனா மாட்டி அமுச்சு விட்ருவாங்க. ஓகேங்களா? அந்த அளவுக்கு பண்ணுற ஹாஸ்பிட்டல்லேருந்து இவர் டை கூட அடிக்காமல் வந்தது அதுவே ஃபர்ஸ்ட் நாடகமாக இருக்குது. சாதாரண ஹாஸ்பிட்டலுங்க இங்கே இருக்கிற நீ நாட் நேம் தோஸ் ஹாஸ்பிட்டல்ஸ். மார்னிங்கே நீட்டாக ஷேவ் பண்ணி எல்லாம் பண்ணி நம்மளை ப்ராப்பராக கிளாமராக வச்சுருப்பாங்க. நம்மள மாதிரி சாதாரண ஆட்கள் போற சாதாரண ஹாஸ்பிட்டல்லே அப்படி இருக்கும்போது அப்புறம் அவரு போற அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல அதுதான் சொல்றேன். அவங்களும் இப்ப சூப்பரா டிராமாக்கு தகுந்த மாதிரி மேக்கப் பண்ணி அமைச்சிருக்காங்க. உங்க டிராமா எல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு இல்லை சார், தெரியும் சார், ஓரளவு எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எல்லாமே மெடிக்கல் லைன் வச்சிருக்கோம். 550 ரூபா பாருங்க, ஆர்ஜே பாலாஜி வந்து சொல்றாரு 550 ரூபா கட்டி எல்லாம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி வந்து நாங்களும் அட்லீஸ்ட் உள்ளுக்குள்ள போயிட்டாச்சும் வரோம்ல. அதனால ரொம்ப குத்தாதீங்க, ஏற்கனவே ஃபுல்லா குத்தியாச்சு. இப்போ வந்து ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் ரமேஷ் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஹெட்லைன்ஸே அவர் தான். இப்போ மாற்றம்னு சொல்லி வந்த ஒரு கட்சியில் அடிக்கடி ரெய்டாக போய் தொகுதியில் அதில் இதுலன்னு சொல்லி கோயில்களுக்கெல்லாம் ரெய்டு போன ஒருத்தர் இப்படி வந்து பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் வந்து மனவேதனை இருக்கிறாங்க. என்னங்க நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்களே அமைச்சரே நீங்களுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குற அளவுக்கு இன்னைக்கு வந்து விஷயங்கள் வந்து இருந்திருக்கு. எது அந்த 100 கோடி ரூபாவா? ஆமா, 100 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டியை 2 கோடி ரூபாய்க்கு என்ன சார், மே ஜூன் ஜூலை 2 மாசத்துல 100 கோடி ரூபா அவர் மினிஸ்டர் ஆகி கிட்டத்தட்ட 50-55 நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா இருக்கும். அதுக்குள்ள 100 கோடி ரூபா சம்பாதிச்சிட்டாரு. 100 கோடி ரூபா ஏன்னா அது உங்களோட ஆவரேஜ் ஸ்பீடுங்க, அதனால தான் டபக்கு டபக்கு டபக்குன்னு வருது. அவர் மாற்றம் சொல்லி வந்த அமைச்சராச்சு, ஏன் அந்த மாதிரி? அதுதான் சொல்றேன், 55 நாளைக்கு 100 கோடி ரூபான்னா உங்க கணக்கு. அதாவது எவன் எப்படி யோசிப்பாங்கிறது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு அப்பாவியை கொண்டு போய் நீங்கள் வந்து ஒரு கிரிமினலாக யோசிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா திருட்டு பசங்க எப்படி யோசிப்பாங்க? கிரிமினலாக தான் யோசிப்பாங்க. இப்போ உங்கள் ஆவரேஜுக்கு வந்து 55 நாள்னா ஹெச்ஆர்என்சியில் 100 கோடி ரூபாய் அப்படின்னா வருஷத்துக்கு மினிமமாக வச்சிங்கன்னா வந்து 700 கோடி ரூபாய். 5 வருஷத்துக்கு 3500 கோடியா அடிச்சிங்க. உங்கள் ஆவரேஜுக்கு சொல்கிறேன் சார், உங்கள் ஆவரேஜுக்கு சொல்கிறேன். கரெக்டு தானே? பதில் பேசுங்க. இல்ல அதாவது அவர் வந்து இப்போ ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு அமைச்சர். அதாவது இதுக்கு நாங்க தான் கிளீன் ஆன்ஸ்ங்கிறது எங்களுக்கே தெரியும் சார், புரிஞ்சுங்களா? அதான் நான் சொல்றேன், 55 நாள்ல ஒருத்தர் 100 கோடி ரூபா அடிச்சிட்டாருன்னு நீங்க சொல்றீங்க. இப்ப எம்ஆர் விஜயபாஸ்கர் அந்த ஏரியால இருந்தார். அவர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரோட மெயின் இதே வந்து பாத்தீங்கன்னா கரூர் மக்கள் எல்லா இடத்துலயும் ஹெச்ஆர்என்சி பிரச்சனை இருக்கு. அவர் வந்து நான் வந்து அவர் எப்படி ஜெயிச்சார்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா அங்கே வந்து மதியழகன் தான் ஜெயிக்க வேண்டிய ஆள், இங்கே வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் எப்படி ஜெயிச்சார் அப்படின்னு. அவர் இந்த கோயில் பிரச்சனைக்குன்னா ரொம்ப இறங்கி பேசினார், மக்கள்கிட்ட வந்து ரொம்ப நல்லா பேசினார். கோயில் இடத்துல வந்து ஆட்டையை போட மாட்டேன்னு அவங்க தொகுதியில் பேசியிருக்காரு. ஏன்னா நான் வந்து ஒரு தொகுதியில் யார் எப்படி ஜெயிச்சாங்கங்கிறத நம்ம அது அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஏன் வந்து தாவேக்கா தோத்துச்சு அந்த இடத்துல? ஏன்னா அங்கே வந்து கரூரில் வந்து மதியழகன் தான் ஜெயிப்பாருன்னு யோசிக்கும் போது இந்த வார்த்தையை சொன்னோன்னே நான் யோசித்தேன். எம்ஆர் விஜயபாஸ்கர் கொடுத்த அறிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, கோயில் இடத்துல நான் மீட்டு கொடுக்குறேன், ஓகேங்களா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, அதுவும் இல்லாமல் இந்த உங்கள் நில பிரச்சனைகள்லாம் வந்து நான் தீர்த்து வைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்தனால தான் மக்கள் அவரை நோக்கி போய் அவருக்கு ஓட்டு போட்டாங்கங்கிறது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது உண்மை. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது அதிமுகவோட இதில் இருக்குது, ஓகேங்களா. இந்த மாதிரி நிலத்தை வந்து நாங்கள் மீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து 55 நாளில் வந்து அதுவும் அமைச்சரோட சொந்தக்காரங்க தான் வந்து ஆட்டையை போட்டாங்கன்னு சொல்றீங்களே, அதுவும் 100 crores ஒர்த்து இதை வந்து அமைச்சரோட இதான் ஆட்டையை போட்டேங்கிறீங்களே. இந்த கதையை நான் எப்படிங்க முன்னாடியே தயார் பண்ணிடுவீங்களா? இல்ல இப்போ அதிமுக நீங்க சொன்ன மாதிரி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல தேர்தல் வாக்குறுதியில சொல்றாங்க கரூர் மக்களை இந்த மாதிரி நாங்க இங்க வந்தோம்னா இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை நாங்க தீர்த்துடுறோம், உங்களுக்கு இந்த நில பிரச்சனை இருக்குது, உங்க நிலத்தை வந்து உங்களுக்கா இல்லையான்ற ஒரு பெரிய அதெல்லாம் ஒண்ணுல நாங்க தீர்த்துடுறோம் சொல்றாங்க. இன்னைக்கு அதிமுக ஆட்சிக்கு வரல,
அதிமுகவுடைய நண்பராகிய திமுகவும் ஆட்சிக்கு வரல. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த தாவேக்கா அந்த அத்தனை மக்களுக்குமே வந்துட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, இது உங்களுடைய இடம் தான், யாரும் உங்க இருந்து பறிக்க போறது கிடையாது, நாங்க தான் பிரச்சனை தீக்குறோமே. அது நல்லா இருக்காது, அது சரியாது, அது சரியாது. நாங்க பிரச்சனை தீக்கிறது உங்களுக்கு சரியில்லைன்னு நாங்க தேர்தல் வாக்குறுதியில் நாங்க சொல்லிருக்கோமே அந்த விஷயத்தை நாங்க தீர்ப்போம்னு. அப்ப நாங்க இன்னைக்கு ஆட்சிக்கு வராதப்ப நீங்க வந்து எப்படி தீர்க்கலாம்? நீங்க இனிமேட்டு வருவீங்கன்னு உங்களுக்கு ஒன்னும் ஐடியாவே இல்லையே, அப்புறம் என்ன பண்றது? அந்த பிரச்சனை யாருதான் தீக்கிறது? சார் நீங்க பிஜேபி தான் வரணுமா? நீங்க சட்டம் படிச்சவர், உங்களுக்கு நல்லா தெரியும். சொல்லுங்க. திமுக அதிமுக இல்லாத ஒரு கட்சி வந்து ஒரு பிரச்சனையை தீர்க்கிற விஷயங்கள்ல இறங்கலாமா? சட்டத்துல இடம் இருக்கு அதுக்கு? முதல்ல அதுதான் சார் சொல்றேன். அதாவது நீங்க வந்து திமுக அதிமுக இல்லாம இன்னொருத்தர் ஆட்சிக்கு வந்ததே உங்களால ஜீர்ணம், அதுவே சட்டத்துல இடம் கிடையாது முதல்ல. ஓகேங்களா? அதுவே உங்களால ஜீர்ணம் பண்ணிக்க முடியல. வர்ணிங்கா இருக்கு போல இருக்கேன். அது ஒரே ஸ்மெல் அடிக்குது, கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரே ஸ்மெல் அடிக்குது. ஓகேங்களா? சோ அதுக்கே உங்களுக்கு வந்து இன்னும் அணைய முடியல இல்ல? கஷ்டமா தான் இருக்குது. இன்னும் எவ்வளவு நாள் தான் ஒப்பாரி வைப்பீங்க? அது நிக்காது. ஒப்பாரி முன்னேற்ற கழகங்கிறது மாத்திரதான் முடிவே பண்ணிட்டீங்க. அது வந்து ஆட்சி கட்டிலில் திரும்ப நாங்களே எங்க தலைவர் அமர்த்துற வரைக்கும். எந்த தலைவரை? ஸ்டாலின் அவர்களை. அவர் தான் போயிட்டாரு. என்ன போயிட்டாருன்னா நான் ஒரேடியா அந்த நாட்டுக்கேவா போயிட்டாரு? அவர் பேரன் வந்து படிச்சு பட்டம் வாங்குறத பாக்குறதுக்காக போயிருக்கிறாரு. நேத்து தமிழ பாண்டியன் இருக்காரு, அவர் வந்து சொல்றாரு அந்த இன்பநிதி படிக்கிறது போலி டிகிரியாம. நான் சொல்லலைங்க, அவர் சொல்ற போலி டிகிரிய வாங்குறதுக்கு இந்த போலி முதலமைச்சர் போயிருக்காரு அப்படிங்கிறாரு. இல்ல நான் சொல்லல, அதனால நான் ஹேஷ்டிக் போட்டுக்குவேன், எனக்கு என்ன டிஃபர்மேஷன் வராது. அவர் சொன்னாரு போலி டிகிரியாம. அதுக்கப்புறம் தான் கேட்டேன், யூகேல வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் யூனிவர்சிட்டின்னா இருக்கான், இவர் எந்த யூனிவர்சிட்டியில படிக்கிறாரு? டீடைல் சொல்லுங்க. எந்த பட்டவளப்பு விழா? என்ன யூனிவர்சிட்டி? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியா? இல்ல அது ஒரு பெரிய பல்கலைக்கழகம். இல்ல என்ன யூனிவர்சிட்டி சார் சொல்லுங்க சார். இங்க இருந்து பேரம் பட்டம் வாங்குறதுக்கு நீங்க போறீங்க, என்ன யூனிவர்சிட்டி பேர் சொல்லுங்க. அவர் தலைவருடைய குடும்பத்துல ஒருத்தவங்க படிக்கிறாங்கன்னா அது மிகச்சிறந்த ஒரு பல்கலைக்கழகமா. அதுதான் சார் சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப யூகேல என்ன பாத்தீங்கன்னா நிறைய போலி யூனிவர்சிட்டி இருக்கான். ஓகேங்களா? ஏன்னா அங்கன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் ஃப்ரீ டு எஜுகேட்ன்ற மாதிரி. நீங்கள் போலாண்டில் யூனிவர்சிட்டி இருக்குது, அதனால இங்கே 2 கிளாஸ் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரினா யூனிவர்சிட்டி இருக்கான். பாகிஸ்தானோட யூனிவர்சிட்டியே இருக்கான் யூகேல. ஸோ அந்த மாதிரி உங்களோட தலைவரோட பேரை எங்கே படிக்கிறாப்ல? பேர் என்ன சார்? பேர் என்ன முக்கியம்? பேர் முக்கியமா? இப்போ ஸோ பெரிய எனக்கு தெரிஞ்சு அவர் சொல்றது உண்மையா இருக்குன்னு தோணுது. போலி சர்டிஃபிகேட் இதுலேயும் போலி தான். இல்லை திமுக காரங்கன்னா ஆல்ரெடி ஆன்லைனில் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் இந்த எலெக்ஷனில் வேணுமானால் தோற்றிருக்கலாம் தலைவரே, ஒரு தலைவராக ஒரு தாத்தாவாக நீங்கள் தோற்கவில்லை, குடும்பத்தின் தலைவராக நீங்கள் தோற்கவில்லை அப்படின்னு சொல்லி அவர் பேரனுக்கு அவர் முத்தம் கொடுக்குற அந்த போட்டோ எடுத்து போட்டு என்ன ஒரு இந்த இது பாருங்க. நீங்க சரி நீங்க பேசாம அங்க கட்சி ஆரம்பிக்க போறீங்களா? அப்படியா? யோசனை இருக்கு. அங்கேயே வந்து ஏன்னா அங்க இந்தியன்ஸ் பாப்புலேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம், ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குதான். அதனால லெட்டஸ் இலங்கை தமிழர்கள் வேற அங்கெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கிறாங்க. அது வேற உங்களுக்கு பெரிய ஆபத்து தான் தெரியுங்களா? ஏன்? கொடூரத்துல இருக்காங்க. 2009 நீங்க பண்ண வேலைக்கு ஓகேங்களா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வந்து உண்ணாவிரதம் இருந்துட்டு லஞ்சுக்கு வீட்டுக்கு போனீங்களே, கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இல்ல? நல்லா யோசிச்சு பாருங்க சார். ஒரு இளைஞர் தலைமுறைன்னு நான் வந்து மறக்க மாட்டான் சார். புரிஞ்சுங்களா? சூப்பரா உங்க தாத்தாவோட அப்பா ஓகேங்களா, 2 ஏர்கான் புரிஞ்சுங்களா, நடுவில் காட்டு, இந்த சைடு மனைவி இந்த சைடு துணைவி, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்து உட்காடுறீங்க. உட்காந்துட்டு போர் முடிஞ்சிருச்சாம, நீங்க உண்ணாவிரதம் இறந்தவொடனே இலங்கை போரே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி லஞ்சுக்கு வீட்டுக்கு போயிட்டீங்க. இதெல்லாம் வந்து இலங்கை தலைவர்கள் மறந்துடுவாங்களா? உங்களுக்கு ஆரத்தி எடுப்பாங்களா? சார் இதெல்லாம் வந்து சினிமாலே அதுக்கப்புறமா சீனா கூட வச்சுட்டாங்க. இந்த மாதிரி வந்து உண்ணாவிரதனால அதுக்கப்புறம் சாப்பிட்டு தான் உண்ணாவிரதம் இருக்கு. அதெல்லாம் வந்து திரைப்படங்கள்ல வந்து நகைச்சுவைக்கு வேணா நல்லா இருக்குமே தவிர வந்து நடைமுறைக்கு அதெல்லாம் சாத்தியம் கிடையாது. நடைமுறையில நீங்க மட்டும் தான் பண்ண முடியும், அதை நான் ஒத்துக்கிறேன். இல்ல அப்படி ஒரு விஷயமே கிடையாது சார். அதெல்லாம் வந்து நீங்க அப்படின்னா நீங்க 10 நாள் இருந்தீங்களா உண்ணாவிரதம்? இல்ல அவருடைய வயதுக்கு அப்ப என்ன முடியுமோ அவரால் அதை பண்ணாரு. போர் முடிஞ்சிச்சுன்னு நீங்க சொன்னீங்களேங்க, அதுக்கப்புறம் தான் அடிச்சானாமே கேஸ், ஜாஃபனாவே இல்லாம போயிடுச்சாமே. ஏங்க இப்படிங்க தமிழ்நாடு மக்களை இப்படியே ஏமாத்திக்கிட்டே இருப்பீங்களா? அவர் ஏமாத்துறத விடுங்க, யூகேல போய் ஏமாத்த போறீங்களா? அதை விடுங்க. அமைச்சர்
யூகேல இருக்க இங்க பாருங்க, நான் எதுக்கு திரும்ப அந்த சட்டை போட்டு வந்தேன். ஆமா, நீங்க என்ன குட் பேட் அக்லி அஜித் மாதிரி வந்திருக்கீங்க. ஏங்க இது மலேசியன் தத்தோ சட்டுங்க. பார்லிமெண்ட்டுக்கு இப்படிதான் போவாங்களாம். நம்ம ஃப்ரெண்டு சொன்னாப்ல, மலேசியால இருந்து பாக்குறாங்க. அதாவது மெயினா சொல்ல போனீங்கன்னா, இப்போ உங்க சேனல்ல மட்டும் தான் இந்த மாதிரி சட்டை என்ன போட முடியும். வேற இடத்துல நான் போய் போட முடியாது. அவங்கள தேடி கண்டுபிடிச்சி என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான், மாப்பிள்ள அந்த சட்டையை போட்டு வரா. இதை என் ஃப்ரெண்டு மலேசியால இருந்து வாங்கி கொடுத்தான், டத்தோ ஷர்ட்னு சொல்லிட்டு. உங்க சேனலுக்காக பிரத்யேகியா நான் போட்டு வந்திருக்கேன் இந்த ஷர்ட். போட்டுட்டு வந்து இப்படி வந்து தாவேக்காக வந்துட்டு நீங்க வந்து பொய் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க என்னது தாவேக்காக பொய் பேசிட்டு இருக்கீங்க? என்னென்ன பொய் சொல்லுங்க, அமைச்சர்கள் உங்கள் பொய்களை. அமைச்சர் வந்து இப்ப பிரஸ் மீட் கொடுக்குறாருங்க. அமைச்சர் மேல இப்ப ஒரு அமைச்சர் மீது ஒரு குற்றச்சாட்டு வருது. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு அமைச்சர் இருக்கிறாரு. இந்த அமைச்சர் வந்து அவரோட மனைவி பேர்ல வந்துட்டு தாம்பரத்துல வந்து ஒரு இடத்த வந்து, பொது சும்மா சொல்றேன், உதாரணத்துக்கு சொல்றேன், எனக்கு அப்படி நடந்துச்சாலாம் தெரியாது, சொல்றேன். தாம்பரத்துல வந்து அவருடைய சொந்தக்காரங்க பேர்ல வந்துட்டு ஒரு இடத்த, ஒரு 1.5 ஏக்கர் இடத்த வந்துட்டு இது பண்ணிட்டாரு. 100 கோடி ரூபா, அதே சமயம் அது சேம் அமௌண்ட் ரைட்டுங்களா. அப்படி வந்து இது பண்ணிட்டாருன்னு சொன்ன உடனே அது வந்து கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல கடைசியில வந்து இந்த இடத்த வந்து ஒழுங்கா வந்து திரும்ப நீங்க அரசு கிட்ட ஒப்படைக்கணும், அது வந்து இது பண்ணணும்னு சொல்லி கோர்ட்ல ஜட்மெண்ட்லாம் வந்துருச்சு. ஆமா, அந்த அளவுக்குலாம் நடந்த ஒரு விஷயங்கள்ல கூட என்னைக்காவது ஒரு அமைச்சர் வந்தோ ஒரு பிரஸ் மீட்டை நடத்தி 15 நிமிஷம் இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி எஸ்ஆர்ஓ நாங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு, புரிஞ்சுங்களா. இப்போ வந்து இந்த விசாரணை நடக்குது, எங்களுக்கு டைம் வேணும், ஏன்னா ப்ராக்ரஸ் வந்து நாங்க வந்து ஆல்டர்னேட்ல தான் சொல்ல முடியும், ஒரே லைன்ல நாங்க ப்ராக்ரஸ் சொல்ல முடியாது. என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றோம், என்ன பண்ண போறோம்ன்றோம், அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சோன்னா இன்னும் என்ன பண்ண போறோம்னு சொல்றோம் அப்படின்றது ஒரு அமைச்சர் சொல்றது ரொம்ப கிளாரிஃபைங்கா இருக்கா இல்லையா? இது தேவையா? இது அவசியமா சார்? இது அரசியலுக்கு அழகா? இது ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் ஒரு அமைச்சர் வந்து நின்னு பிரஸ் மீட்ல என்னுடைய மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 நிமிஷம் தேதி உட்பட. சரி, ஏன் நீங்க அந்த மாதிரி நீங்க ஏன் கொடுக்க மாட்டீங்க? அது அரசியல் அழகே கிடையாது சார். ஏன்னா உங்களுக்கு மடியில வந்து கனம் இருக்குது, பயம் இருக்குது. அந்த டயலாக்லாம் நாங்க இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிருக்கோம். ஆனா இவ்வளவு நிமிஷம் 20 நிமிஷம் நின்று பேசுறதுலாம் கிடையாது. யாராவது கேட்டாங்க அது யாராவது பேசிட்டு போங்க நீங்கன்னு சொல்லுவோம். கூட இருக்கிற ஒரு 4 பேர் பின்னாடி ஒரு செட்டப் வச்சிருக்கீங்க, ஒரு ஆளுங்க 4 பேர் நின்று அமைச்சர் என்ன சொன்னா ஒரு சிரிப்பாங்க. அது மாதிரி சிரிச்சுட்டு அப்படியே அவர் அப்படி பார்த்துட்டு கிளம்பி போயிடுவோம். இவ்வளவுதான் பிரஸ் மீட் சார். இவர் என்னமோ நின்று 20 நிமிஷம் தேதி உட்பட சொல்றாரு. இந்த தேதியிலே ஏற்கனவே போன ஆட்சி இருக்கும் போதே இந்த ஒருத்தங்க வந்து இதே மாதிரி ஃப்ராடுலண்டா இந்த இடத்த சேல் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. இத்தனை தேதிகள்ல அட்டெம்ப்ட் நடந்திருக்குது, ஒரு முறையும் அது தகர்க்கப்பட்டிருக்கு. அதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த எஸ்ஆர்ஓ இருக்காருல்ல, அந்த எஸ்ஆர்ஓ லீவ்ல இருந்தாராம், இன்சார்ஜ் எஸ்ஆர்ஓ போட்டு பண்ணிருக்காங்க, இன்சார்ஜ் வச்சு பண்ணிக்கிறாங்க அந்த வேலையை. அவரை சஸ்பெண்டும் பண்ணிட்டாங்க. சஸ்பெண்ட் பண்ணி அவன் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க. இது தப்புன்னு சொல்றீங்களா சார்? அமைச்சர்னா வந்து இந்த விஷயத்தெல்லாம் கண்டுக்காம போயிடணும். எப்ப போவாங்க? அவங்க மேல தப்பு இருக்கும் போது என்ன யாராவது பேசிட்டு இருப்பாங்க பாத்துக்கங்க. சரி, தப்பு இல்லாத அமைச்சர் என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி உட்காந்து 15-20 நிமிஷம் பேசிட்டு 15-20 நிமிஷம் பேசி விளக்கி ஓகேங்களா பதில் சொல்லும் போது மக்களுக்கு வந்து தெளிவு நிலை அடையும். சார் நீங்க யோசிங்க, ஒரு எவ்வளவு ஒரு டைம் அடுத்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த லிஸ்ட்லயே இருக்க கூடாது இல்ல. இல்ல சார், ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி திமுக ஒரு யோசனை யோசிச்சு ஒரு கான்செப்டை யோசிச்சு இந்த கான்செப்ட்ல ஒரு சிக்க வைக்கலாம். HRNC அமைச்சர் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஹவு தே ஜாயிண்ட் அண்ட் ஒர்க் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா அமைச்சரவையில எப்படி வந்து சேர்ந்து வேலை செய்யறாங்கிறதுக்கு இந்த கேஸே ஒரு உதாரணம். நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அமைச்சர் ரமேஷ் வந்து பேசுகிறார். HRNCயோட அந்த ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்ஸு எல்லாத்துக்குமே அவர் தான் இன்சார்ஜ், அவர் தான் இருக்கார். அமைச்சர் லோகேஷும் கூட இருக்கார். ஆமாம், பக்கத்தில் இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் ஹிஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த SRO வழக்கம்னா வந்து இப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும், இந்த சர்வே நம்பருக்குன்னா வந்து இன்க்ளூட் பண்ணுங்கள், இந்த சர்வே நம்பர் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணுங்கள் அப்படிங்கிறத வந்து உடனடியாக இன்னொரு டிபார்ட்மெண்ட்டும் செய்து பாருங்கள். ஆக்சிலரி வந்து சேர்த்து பாருங்க. அதாவது மெயின் மேக்ஸ் இருந்தாலும் சைடு சயின்ஸாக இருக்கும் பார்த்தீங்களா சில பேர்த்துக்கு பிஎஸ்சி மேக்ஸ், அந்த மாதிரி எப்படி ஆக்சல் போட்டு வேலை செய்யறாங்கன்னு பாருங்க. இதுல நிர்மல் குமார் வேற அன்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அவர் பேசிட்டாரு, அமைச்சர் இந்த அமைச்சருக்கு முன்னாடி அவர் பேர் பேசிட்டாரு. அவர் சட்டத்துறை அமைச்சர், அவரும் பேசியாகணும். புரிஞ்சுங்களா? எங்க ஒரு வீலை வச்சு சுத்துறதுக்கு இது என்ன இதா சர்க்கஸ் வண்டியா? இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரே சமயத்துல டக்குன்னு ஒரு விஷயத்த அப்ரோச் பண்ணி எப்படி எப்படின்னா பண்ண முடியும், லீகலாக என்ன ஸ்டெப் எடுக்க முடியும். உடனே கோர்ட் விஷயத்தினா வந்து லா மினிஸ்டர் யார், அமைச்சர் நிர்மல்குமார், உடனே அவர் அதுக்கு உண்டான வேலைகளை பார்க்குறாரு. ஸோ எல்லாருமே சேர்ந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிற ஒரு விஷயத்த இந்த தாவேகாவோட அரசியலில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறேன்னா சார், 108 MLAக்களை வச்சு சார் அதை விடுங்க சார், அது அப்படி தான் இருக்குது ரொம்ப நாளாக.
அது ஒரு மாதிரி ரொம்ப இல்ல, கொஞ்சம் ஸ்மெல் அடிக்குது. அதான் அப்படிதான் இருக்கு. ஏன்னா எனக்கு சிரிப்பு கூட இல்லையே, ரொம்ப பயங்கர இல்ல காட்டமா சார், அது இருக்கு. ஏன்னா சார் நான் சொல்றேன் சார், நீங்க 108 எம்எல்ஏக்கள் வச்சிருக்கீங்க சார், 118 வரை ஆயிடுச்சு. தாவேக்காவுடைய எம்எல்ஏக்கள்னு வச்சுட்டோம்னா 108 வச்சிருக்கீங்க நீங்க, ரைட்டுங்களா? இந்த பக்கம் 59 எம்எல்ஏக்களை மட்டுமே வச்சு ஒரு கட்சி கஷ்டப்பட்டு 107 சார், அதுல நாங்க போய் நான் சொல்ல. சரி, அதே மாதிரி நீங்களும் போய் சொல்லாதீங்க, நீங்க 59 கிடையாது. நீங்க அதுக்கு போகாதீங்க சார், அதை விடுங்க சார். அந்த மதிமுக கணக்கு விட்டுருங்க சார், நீங்க விடுங்க சார். மதிமுக உதயசூரியன் நின்றுச்சு, ஜெயிச்சிருச்சு, அதை விட்டு வெளியே போகட்டும், மொத்தமா கைது. அதுனா வந்து இந்த பிஸ்கெட்டுக்கு ஃப்ரீ கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி. சரிங்களா, நீங்க 59 சொல்லாதீங்க. உங்க சிம்பிள நின்னதுக்கு எல்லாம் அவங்க எல்லாரும் வந்து நீங்க வெறும் வயிறு மட்டும் தான் எரியுறீங்க, அவங்க ஃபுல்லா ஊத்திக்கிட்டே எரியுறாங்க. சரி, அப்படி இருந்துட்டு அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கான்செப்டை யோசிச்சு இந்த விஷயத்துல இந்த மாதிரி ஒரு முறைகேடு நடக்குது, அந்த முறைகேட அமைச்சர் மேல திருப்பி விடலாம், அமைச்சரோட சொந்தக்காரர் தான் அப்படின்றதெல்லாம் ஒரு கான்செப்டை யோசிச்சு ஒரு ஸ்கிரிப்டை எழுதி ஒரு அழகா இது பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிருக்கும் போது அதை சிம்பிளா ஒரு 20 மினிட்ஸ் பிரஸ் மீட்டை வச்சு தெளிவா பதில் சொல்லி இதுக்கப்புறம் நீங்களே பாத்துக்கங்க அப்படின்னு விட்டா. அந்த சொந்தக்காரங்க யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா? இல்லையே. அவரோட அமைச்சரோட சொந்தக்காரங்க தான் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்றீங்களா? சும்மா கிளப்பி விடுறது இது பண்ற. ஆனா இது மட்டும் சொல்லுவீங்க, திடீர்னு ஒரு அமைச்சரோட காஸ்ட பாப்பீங்க, கேட்டா நீங்க சமூக நீதி கட்சிம்பீங்க, எல்லாம் சொல்லுவீங்க. இங்க வாங்கினவங்களும் அமைச்சர் வந்து சொந்தக்காரங்க, அப்ப அவங்களோட காஸ்ட் ஈஸ்ட்னா உங்களுக்கு தெரியாது, புரிஞ்சுங்களா? எல்லாத்தையும் கிளப்பி விடுறத நீங்க தான். ஆனா கேட்டா சமூக நீதிங்கிறது வாயாங்க அது. யோசிச்சு பாருங்க, எப்போ பார்த்தாலும் சமூக நீதின்னு பேசுறது. ஆனா காஸ்ட் உங்க ஆள் ஒருத்தர் சொல்றாரு பாப்பான்னு, என்ன கேவல பேச்சு. அவர் பாப்பா அப்படின்னு சொன்னாரு, அது தப்பா கேட்டுச்சுன்னா அதுதான் நான் சொல்றேன். நாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல பாப்போமே அரமீசக்காரனை பாப்போமே, நாங்களும் அதே மாதிரி பேசுறோம். ஓகேங்களா? நீங்க பேசும்போது நாங்களும் பேசுவோம்ல அரமீசக்காரனை. ஓகேங்களா? அற முகமே அவங்களுக்குன்னா இல்லாம இருக்கும் போது இவ்வளவு பேச்சுன்னா இன்னும் ஒன்னா பேச்சு, என்ன துமுறு சார். அந்த ஸ்கிரிப்ட் காணாம போயிடுச்சு சார், விடுங்க சார். ரெண்டாவது கடைசி ஸ்கிரிப்ட் வந்துடுறேன். இது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்து ரொம்ப பெருசு, இன்னும் அதிகம். இது பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சொத்தை வித்தார, ரைட்டு, ஓகே. அது பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 3000 ஏக்கர் இடம், அந்த 3000 இது பட்டாக்களை 3000 பட்டா, 3000 பட்டாக்களை வந்துட்டு இந்த மாதிரி வந்து தேவையில்லாம வந்து போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதையை கிளப்பி விட்டா, அவர் என்னன்னா நிர்மல்குமார் வந்து சனி ஞாயிறு கூட பார்க்காம பிரஸ் மீட்டை வச்சுக்கிட்டு அவர் வேகமா என்ன சொல்றாருன்னா, இல்ல அந்த 3000 பட்டாக்கள்லாம் வந்து இனாம் அபாலிஷன் ஆக்ட்ங்கிறதுல 1963 போட்டது, அதெல்லாம் கோயில் நிலம், கோயிலை சுத்தி வந்துட்டு யாரெல்லாம் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த மக்களுக்கு அவங்களோட இடம் அவங்களுக்கு தான் போகணும், கூட எவனும் குறுக்கால வந்து இந்த ஜமீன்தாரு எவனும் வந்து அமௌண்ட்லாம் அடிக்க கூடாது, அவங்களோட இடம் அவங்களுக்கே போகணும், ரயத்வாரி ஆக்ட் படி போட்டான், அது இதுன்னு சொல்லி ஒரு சட்டமா பேசுறாரு. பேசி எல்லாத்தையும் சொல்லி அழகா போட்டாங்க. 1963 போட்ட பட்டா நயினார் நாகேந்திரனுக்கு இன்னைக்கு தான் தெரியுதா பட்டா போட்டு வித்ததுன்னு அவர் கேட்கிறாரு. என்ன சார் இது? இதுக்கு நீங்க தாங்க சொல்லணும். நீங்க தானே வந்து மக்கள் ஒண்ணுமே புரியாது. இல்ல அதாவது என்னன்னு தெரியுங்கன்னா, ரயத்வாரி ஆக்ட் உங்களுக்கு எப்ப அபாலிஷ் பண்ணாங்கன்னு தெரியுங்களா? அது தெரிஞ்சா நாங்க எங்க அடிச்சுட வேண்டியதான். ரயத்வாரி பட்டா, ரயத்வாரி ஆக்ட் இதுனா வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் பீன் அபாலிஷ்ட். அந்த இனாம் பட்டா வந்து எப்படி கன்வெர்ட் ஆச்சு, ஏதாச்சுங்கிறத ரொம்ப தெளிவாக ஒரு லா மினிஸ்டராக அவர் அட்ரஸ் பண்ணுறாரு, புரிஞ்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரயத்வாரி பட்டாவும் இனாம் ஆக்ட் இதெல்லாம் பற்றி நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி டூப்ளிகேட் பட்டாஸ் வந்து பயங்கரமாக இஷ்யூ ஆகிருக்கு, இல்லைன்னு சொல்லுது. ஏன்னா அஸ் அ பேங்க் லாயர் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் கவர்மெண்ட்டில் நீங்கள் போட்ட ஜியோ போட்டு ஸ்பெஷல் தாசில்தார் அப்பாயிண்ட் பண்ணி அதுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு பேங்க் லோன் கொடுத்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அது வந்து குட்டை இடமா இருக்குது. அதாவது வாட்டர் பாடின்னு சொல்லுவாங்க, நம்ம வந்து குட்டை பட்டான்னு நம்ம இதில் சொல்லுவோம், அது ஆக்சுவலாக வாட்டர் பாடி அப்படின்னு கேன்சல் ஆகி பேங்க்கு வந்து அதாவது இன்னொருத்தன் அந்த ப்ராப்பர்ட்டி ஜப்தி பண்ணி சேலும் பண்ணிட்டான். அப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா குட்டை பட்டான்னு ஆகி போய் சேம் சிச்சுவேஷன், புரிஞ்சுங்களா? இது நாங்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் பேங்க் தோத்துருச்சு கேஸில், புரிஞ்சுங்களா? அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் லிபர்ட்டி கொடுத்தாங்க, நீ பாரோவர் மேலே கிரிமினல் கேஸ் போட்டு எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிக்கோம், நாங்கள் பேங்க்கு கிடச்ச லிபர்ட்டியை விட்டுருவோம், சரிங்களா? இந்த மாதிரி சிச்சுவேஷனில் ரயத்வாரி பட்டா, இனாம் பட்டா எதுவுமே தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு அள்ளி தெளிக்கிறது, ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் நாங்கள் கொடுத்ததுக்கப்புறம் ஏன் திரும்ப பேச மாட்டீங்க? வாய் என்ன இல்லையா உங்களுக்கு?
வாயை கொண்டு போய் எங்கே வைப்பீங்க? அதுக்கு முன்னாடி பெப்பேன்னு பேசுறீங்களே, ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததுக்கப்புறம் என்ன எங்கே இது ஏன் திரும்ப வந்து நீங்கள் உங்கள் சைடு வந்து நியாயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பேசலாம்ல, ஏன் பேச மாட்டீங்க? நீங்கள் லீகலாக பேசிட்டீங்க, இதுக்கப்புறம் என்ன பேசுறது? அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா சார், திமுக அதிமுக மாறி மாதிரி அடிக்கும்போது டெம்ப்ளேட் அரசியலாக இருக்கும். டெம்ப்ளேட்டாக இங்கே ஒரு அடி அடிச்சோம்னா அவர்கள் அதற்கு பேசுவதற்கு அவர்களுக்கு தகுதியே கிடையாது. என்னன்னா இப்ப நீங்க தான் கூட்டணியா இருக்கீங்களே, அதுதான் இப்ப பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த டிவிக்கு எப்படி ஹேண்டில் பண்ணதே தெரியல. இல்ல நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் சார். நான் அதான் சார் அது கூட சொல்லிட்டேன் சார். நான் இதான் சார் கேட்கணும் வந்தேன் இன்னைக்கு. ஆக்சுவலா டிவிக்கேவை ஹேண்டில் பண்றது எப்படி, நீங்க சட்ட ஆலோசகரா ஒரு கதை சொல்லுங்க. இல்ல நான் சொல்றேங்க, புரிஞ்சுங்க. இப்ப நீங்க என்ன தெரியுங்க பண்ணணும், இப்ப யாரு பாஜக இப்ப யார் கூட்டணியில இருக்காரு? இந்த பேப்பர் பென் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பேப்பர் எடுத்து, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நீங்க அப்புறம் அவசரமா கிளம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எதுவும் பண்ணிக்க முடியாது. அதாவது சொல்லுங்க சார். இப்ப இதை கிளப்புனது யாரு? பாஜக கிளம்புது. பாஜக யார் கூட்டணியில இருக்காங்க? பாஜக வந்து அதிமுக கூட்டணியில இருக்கு. அதிமுக. நீங்க ஏன் தேவையில்லாம டிவிக்கே உங்களை எதிரின்னு நினைக்கிறீங்க? எப்போது போல வந்து நீங்க டிஎம்கே வெயிட் பண்ணலாம்ல. இப்ப டிஎம்கே வந்து திரும்ப பதில் சொல்லிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லைம் லைட்டுக்கு டிவிக்கவே வராது இல்ல. எப்படி பாயிண்ட் சூப்பரா இல்லைங்களா? இப்போ ஏன்னா டிவி எல்லாம் உங்களுக்கு தான், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஃபுல்லா நீங்க தான், புரிஞ்சுங்களா? எல்லா டிவியும் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுட்டீங்க. கொஞ்சம் டிவி விட்டது எல்லாமே பாஜகவோட கூட்டணியும் அதிமுகவும் தான் வச்சிருக்கு, புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது உங்க டிவியில நீங்களே போடலாம்ல, நீங்களே பதில் சொல்லலாம். திமுக கூட்டணியில் இப்படி ஒரு அரசியல் செய்தது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? திமுக என்ன பண்ணுவாங்க, நேரா வந்து ஆரம்பிசக்காரனே யாரோ ஒருத்த வந்து ஓகேங்களா பாஜக இப்படி செய்தது அப்படின்னா உங்களுக்கு டிவிக்கு பிரச்சனையே இருக்காது. இதுதான் சார் பிரச்சனை. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இது வந்து இதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்த டெம்ப்ளேட் அரசியல். ஆமா, அதை கண்டினியூ பண்ணுங்கங்கறேன். இவங்க அடிப்பாங்க, இதை பற்றி பேசுவதற்கு அவருக்கு தகுதியே கிடையாதும்பாரு. அவர் உடனே வந்து அவருக்கு தகுதியே கிடையாது இல்லாம எங்க ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர், எங்க லா மினிஸ்டர், எங்க ரெஜிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர் இவங்களெல்லாம் கூப்பிட்டீங்கன்னா நாங்க தெளிவா தானே பேசி ஆகணும். ஏன்னா நாங்க வந்து இந்த மாதிரி இல்லையே, அது போட்டுக்கோங்க, புரிஞ்சுங்களா? ஸோ நீங்க வந்து இந்த சைடு டச்சே பண்ணக்கூடாது. இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சைடு நீங்க தனியா சண்டை போட்டுட்டு இருக்கணும். இல்ல ஆட்சியில் இருக்கிறது தாவேக்கா தானே, நீங்க தனியா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கேலரி இருக்கு, புரிஞ்சுங்களா? சினிமா படம் இருக்குது, ஓகேங்களா? தளபதி விஜயோட படம் வருது, ஓகேங்களா? பால்கனியில் 4 பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, தியேட்டர் ஃபுல்லா திரும்பி பார்க்குமா பார்க்காதா? ஆமா, அந்த மாதிரி அடிச்சுக்கோங்கிறேன். ஆனா மக்கள்லாம் 5 செகண்ட் திரும்பி பார்த்துட்டு இவங்க குடிகார பழுகு அப்படின்னு படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களே. அட்லீஸ்ட் 5 நிமிஷம் பாக்குறாங்கல்ல, அப்புறம் உங்களுக்கு 3 மணி நேரமா பார்ப்பாங்க. 5 நிமிஷத்துக்கு தான் ஐடியா சொல்ல முடியும். 3 மணி நேரம் பார்க்கணும்னா நீ ஹீரோ ஆகணும். நீ ஹீரோ ஆகிறதுக்கு பூகா முத்து ட்ரை பண்ணார், ஆக முடியல. ஸ்டாலின் ட்ரை பண்ணார், ஆக முடியல. உதயநிதி ட்ரை பண்ணார், ஆக முடியல. இப்ப இன்பநிதி வந்து ட்ரை பண்றீங்க. வாழ்க்கையில ட்ரைன்னு பண்றது எப்படியாச்சும் 3 மணி நேரம் உட்காந்து பார்க்கணும் தான் நினைக்கிறீங்க. கடைசியில என்ன பண்றது, பாட்டில் மூடி ஓபன் பண்ண உடனே உங்க ஆளுக்கு புஷ்குன்னு ஆயிடுறாரு. அதுதான் அவருக்கு நல்ல கேரக்டர் படத்துல. நல்ல வேலை அடிக்கடி சந்தானம் ஓபன் பண்ணி மோதுக்குப்பா அப்படி. வேற என்ன உங்களுக்கு கிடைக்கும்? 3 மணி நேரம் பாக்குற அளவுக்கு மூஞ்சி அங்காதுன்னா, அதனால ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் வந்து ஒரு யோசனை சொல்றேன். நீங்க அங்க ஒரு 5 நிமிஷம், இங்க ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு ஒரு 15-20 நிமிஷத்துக்கு நீங்க என்டர்டெயின் பண்ணுங்க. ஒரு ஆட்சியில இருந்த கட்சிங்கிற இது கொஞ்சம் கூட இல்லாம இப்படியா கலாய்க்கிறது? கலாய்க்கல சார். இப்பதான் நீங்க வந்து மக்களோட அட்டென்ஷனை நீங்க பெற முடியும். நீங்க என்னத்துக்கு அப்புறம் சினிமாக்கு வந்தீங்க? துட்டு சம்பாதிக்கவா? இல்லையே, துட்டும் சம்பாதிக்கலையா? அதெல்லாம் அது இல்ல, பட் இது ஒரு மக்கள் மனதில் இடம் பிடிக்கணும் அப்படிதானே வந்தீங்க. நிறைய சம்பாரிச்சிங்களா? எதை? பணம். அது என்னங்க, அது மக்களுக்காக ஒரு சேவை தானே. அவர் நடிப்பு 28 கோடி ரூபாய் நீங்க நினைக்கிறேன் உங்களோட அஃபிடவிட்ல நீங்க ஃபைல் பண்ணிருந்தீங்க. ஒரு 9 வருஷத்துல நீங்க ஃபுல்லா நடிச்சு எவ்வளவு சம்பாரிச்சிருப்பீங்க? ஒரு 200-300 கோடி சம்பாரிச்சிருப்பீங்க. 200-300. அப்புறம் ஏன் 28 கோடிக்கு வந்து ஃபைல் பண்ணீங்க? அது அஃபிடவிட். அதுவும் பொய் தான். ஏங்க இப்படியே சொல்லாதீங்க, எங்க எல்லாம் ரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்குங்க. ஓகேங்களா? சரி, 10,000 ரூபா எடுத்துட்டு அவர் லண்டன் போயிட்டாரு. வேற அதுக்கு பையன் வந்து காசு கொடுத்தானா, இல்லைன்னா பேரை வந்து காசு கொடுத்தானா? உண்மையான முதியோர் காசை வாங்குறது உங்க முன்னாள் முதல்வர் தான். தளபதி அண்ணா அவர்களுக்கு என்னோட இனிய வேண்டுகோள்,
கஷ்டப்படும் முன்னாள் முதல்வருக்கு அந்த 3000 ரூபாய் முதல்வர் பணத்தை மட்டும் தயவு செய்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க. இல்ல நீங்க கேக்குறீங்களே, ஏன்னா அவர் கையிருப்பே 10,000 கொடைக்கால போயிட்டு இருந்தாரு, இப்ப போறாரு பேரங்கையிலையும் பையங்கையிலையும் கையேந்தி வாழ்ற நிலைமை எங்க முன்னாள் முதல்வருக்கு வரக்கூடாதுன்றதுனால நீங்க உங்களோட 3000 ரூபாய் காசை தயவு செய்து கொடுங்க என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பா பாத்தீங்களா, பரவாயில்ல, அது இதெல்லாம் நல்லா பண்றீங்க நீங்க. இந்த ஒரு விஷயம் உங்களுக்காக நான் சப்போர்ட் பண்றேன் சார். என் தொண்டை தண்ணிய செலவு பண்ணி பேசுறேன். நல்லா இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த இது பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் மக்களுக்கு. இந்த இனாம் லேண்டுன்னு சொல்றாங்களா, இந்த இனாம் நிலம்னா என்ன, எதனா? ஏன்னா வந்து இப்ப நீங்க வந்து டிவிக்காக பேசுறீங்க, இன்னொருத்தவங்க டிஎம்கேக்காக பேசுறாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. அப்ப அதுக்காக கேட்கறேன், இனாம் நிலம்னா என்ன, எதனால அந்த கோயிலை சுத்தி இருக்கிறவங்களுக்கே அந்த இடத்த கொடுத்தாங்க? இது ஒரு சின்ன ரொம்ப சுருக்கமா சொன்னீங்கன்னா ஈஸியா இருக்கும். இல்ல இது இந்த நம்ம இதில் வந்து சிஸ்டம் வந்து நிறைய வாட்டி வந்து நான் வந்து ரொம்ப கிளாரிஃபைங்காக பேசல, நான் டு மை மெமரி மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதாவது நம்ம ஊரில் வந்து இந்த ரயத்வாரி ஜமீன்தாரி சிஸ்டம் ஒரு சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா முகல்ஸ் ஆளும் போது ஒரு சிஸ்டம் வச்சாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் திரும்ப வந்து மாறும் போது பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டம் வச்சாங்க. அதனால் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் ஒன்று மெயின்டைன் பண்ணுவோம், ரிஜிஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட்ஸ் ஒன்று மெயின்டைன் பண்ணுவோம். இப்போ ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் இஸ் மோஸ்ட்லி இப்போ ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுறது இந்த பட்டா சிட்டா எல்லாம் நான் சொல்கிறோம் பார்த்தீங்களா. இதுனா எப்படி ஒரு ஃபார்மில் வந்துச்சுன்னா, இதுனா முகல்ஸோட முகல்ஸ் வழியாக நம்ம கற்றுக்கிட்டது தான் இந்த ப்ராசஸ். ஓகே, புரிஞ்சுங்களா? ஐடென்டிஃபைங் த ப்ராப்பர்ட்டி, பொசஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. ஏன்னா பட்டா ஸ்பீக்ஸ் அபவுட் த பொசஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. ஏன்னா முகலாயர்கள் வந்து இந்த இடம் எனக்கு சொந்தம்னு சொல்லி என்னைக்குமே ரெஜிஸ்டர் பண்ணல. அவங்க வந்து ஆக்கியூபையிங் பர்சன்ஸாக தான் வந்தாங்க. அவன் பொசஷன் எடுக்கிறது தான் அவங்களோட டைட்டில் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஏன்னா அதுதான் சிஸ்டம். நம்ம வந்து எப்படிங்க உடனே நம்ம பிறந்த உடனேவா வந்து பேண்டை போட்டுக்கிட்டோம். ஐ மீன் வந்து எவல்யூஷன்ல வரோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி வந்து முகல்ஸுக்கு அவங்க வச்சிருந்த சிஸ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா பொசசரி ரைட்ஸ். நான் இதை எடுத்துக்கிட்டேன், இது நான் தான் என் பொசஷன் அப்படின்னா இது என் இடம் அப்படின்றது தான் நம்ம ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ்னு இன்னைக்கு நம்ம சொல்றது. புரிஞ்சுக்கலாம்? ரிஜிஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட்ஸுங்கிறது நமக்கு வந்து லேட்டராக வந்து பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட்ஸ் வந்து ஓகே, ஐ வில் திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் ரிஜிஸ்டர்ட், ஐ காட் திஸ் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் ஹோம், கவர்மெண்ட் ஹஸ் அலோகேட்டட் திஸ் ப்ராப்பர்ட்டி டு மீ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட சிஸ்டம் எப்படின்னா த ஹோல் கண்ட்ரி பிலாங்ஸ் டு த குவீன். ஓகேங்களா? குவீன்ட்டு தான் நீங்கள் வாங்கணும். ஸோ நீங்கள் கவர்மெண்ட்லேருந்து இந்த இடத்த வாங்குறீங்கன்னா அது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொகல்ஸும் பிரிட்டிஷும் சேர்ந்து ஆண்டனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசசரி ரைட்ஸாக நம்ம வச்சுருக்க அந்த பட்டா சிட்டா இப்போ அடங்கல் இந்த ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வச்சுருக்கோம். பிரிட்டிஷ் வழியாக நமக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட்ஸ் தான் நமக்கு வந்து இருக்கிறதுலே ஒரு பெரிய கன்ஃபியூசிங் கேரக்டராக வந்துச்சு. ஓகே, புரிஞ்சுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் ஹென்ஸ் பிரிட்டிஷ் நமக்கு ஒரு 150 to 200 இயர்ஸ் நம்ம ஆண்டனாலும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொசசரி ரைட்ஸ் தான் வச்சுருந்தோம். புரிஞ்சுக்கலாம்? அதை வந்து நம்ம டாக்குமெண்ட் ஆக்குறது, எங்க இது நான் பொசஷனில் இருக்கிறேன், எனக்கு உங்க கொடுத்துட்டு போனாங்க, இதுதான் இனாம், ரயத்வாரி பட்டா, ஜமீன்தாரி சிஸ்டம். இந்தியா ஃபுல்லாக வேற வேற பேரில் வேற இருக்கும், வேற வேற விஷயத்தில் இருக்கும். அந்த மாதிரி நம்ம பட்டான்னு சொல்கிறோம், கர்நாடகாவில் வேற மாதிரி சொல்லுவாங்க, ஆந்திராவில் வேற மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயத்தான் இருக்கும். ஸோ இதுதான் ரெவென்யூ சிஸ்டமும் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட்ஸும். புரிஞ்சுங்க? இந்த காம்பினேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது மர்ஜ் பண்ணணும். எனக்கு ஐடென்டிக்கலாக பர்சனலாக நீங்கள் ஒரு ஒப்பீனியன் கேட்டிங்க அப்படின்னா, இப்போ இந்த ஃப்ளாட்டை வாங்கியிருக்கோம். இப்போ இந்த ஃப்ளாட்டோட பட்டா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இட் ஹஸ் காட் ட்ரான்ஸ்ஃபர்ட். நான் வந்து பட்டா ஆஃபீஸ்க்கே போகல, பட்டா தனியாக வாங்க வேண்டியது இல்லை, பட்டா தனியாக வாங்க போகிறது இல்லை. ஏன்னா இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் போது நமக்கு பட்டா மாறிடுது. ஓகேங்களா? இந்த சிஸ்டமை வந்து என்னைக்கு கொஞ்சம் என்டாங்கிள் பண்ணுறாங்களோ அப்போ தான் நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் கம்மியாகும். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, சில பேர் வந்து இன்னுமே ஊர் சைட்லனா பட்டா மட்டும் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? கவர்மெண்ட் சில பேர்த்துக்கு பட்டா கொடுக்கும். ஓகேங்களா? இந்த 4.5 சென்ட் 2 சென்ட் என்னமோ ஒன்று கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்க, நத்தம் லேண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொடுப்பாங்க. இப்போ அந்த நத்தம் லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சம் டைம் தே வில் கோ அண்ட் ரெஜிஸ்டர். நான் வந்து என் பையனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட்ஸோட போகும்போது அதுக்கப்புறம் வந்து எமர்ஜ் ஆகும். இந்த கன்ஃபியூஷன்ஸ்னால் வந்து நடைமுறை சிக்கல். ஆஸ் த முகல்ஸும் நம்ம இதுவும் வந்ததுனால 1947 நம்ம இண்டிபெண்ட் ஆனதுனால சில பேர் பட்டா வச்சுருந்தாங்க, சில பேர் வந்து இதை பிரிட்டிஷ்லேருந்து வாங்கி வச்சுருந்தாங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்னு ஒன்று பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் மட்டும் தான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸு. இன்னைக்கு எஸ்ஆர்ஓன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நமக்கு ஏரியா வந்து சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ன்னு இருக்குது. புரிஞ்சுங்களா?
அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கிற எங்கள் இடத்தையே வந்து அவங்க பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் வந்து கிரையம் பண்ணிட்டு போயிருக்கோம். என் சொந்த ஒரு திருச்சி உங்களுக்கு தெரியும். அப்போ எங்கள் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து இங்கே கிடையாது, திருச்சியில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கிடையாது, மெட்ராஸில் தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போகிறாங்க திருச்சியோட இடத்த. ஸோ அந்த மாதிரி இந்த சிஸ்டம்லேருந்து இன்னைக்கு நம்ம எஸ்ஆர் ஆஃபீஸ்ன்னு நம்ம டெவலப் ஆகி இன்னைக்கு வந்து பட்டாவும் இதுவும் நமக்கு இதாக இருந்தனால இந்த கன்ஃபியூஷன்ஸில் ஹெச்ஆர்என்சி லேண்டு, வக் போர்டு லேண்டு, இப்போ மொகல்ஸ் வந்து நாங்கள் இந்த தானம் கொடுத்த லேண்டு, இந்த லேண்டு, அந்த லேண்டு அப்படின்றதுலாம் பைஃபரிகேஷன் பண்ணி கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணி எந்தெந்த சிஸ்டம் எப்பப்போ அபாலிஷ் ஆனதுன்னு இருக்குது டைம். இப்போ ராயத்வாரி பட்டா வந்து இப்போ நீங்கள் ராயத்வாரி பட்டானா கொடுக்க முடியாது, இட் காட் அபாலிஷ்ட். இப்போ யாராச்சும் ராயத்வாரி பட்டான்னு கொண்டு வந்தாங்கன்னா எப்போ ஃப்ராடுப்பா அப்படிம்போம், புரிஞ்சுங்களா? ஸோ அந்த ராயத்வாரி பட்டான்னு கொண்டு வராங்கன்னா இப்போ எந்த இயரில் அங்கே அபாலிஷ் ஆனுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒப்பீனியன் எடுத்து பார்ப்போம். நாங்கள் எழுத அந்த லிஸ்ட்டு நான் தனியாக நம்ம வச்சுருப்போம், நம்ம கிளர்க்கே அதை பார்த்து வச்சுருவார். சார் இது போட்டு இந்த கொஸ்டினர் ஆட்டம் நாங்கள் வந்து ஒரு ஒப்பீனியனுக்கு வச்சுருப்போம். ஸோ இந்த இது விஷயத்தில் இந்த இது போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு கிளியர் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ திஸ் அவுட் இட் ஹஸ் டு பி டன். இன்னும் சொல்ல போனீங்கன்னா திருச்சி பக்கத்தில் ஒரு கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா முஸ்லீம் கொடுத்த இடம் வந்து இருக்குது. நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ண முடியாமல் இருக்கிறாங்க. ஐ திங்க் மணச்சநல்லூர் ஏரியான்னு நினைக்கிறேன், புரிஞ்சுங்களா? அங்கேருந்து எனக்கு சில கிளைண்ட்ஸ்னால் கூட வந்தாங்க. அதுக்கும் வந்து சார் இது வந்து முன்னாடியே இது கோயில் இடம் சார், ஹெச்ஆர்என்சி இது இனாம் கொடுத்தது, இன்னும் எங்களால் ரிஜிஸ்டர் பண்ண முடியல அப்படின்ற ஒரு இஷ்யூஸ்னால் வேறு இருக்குது. இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோயிலை சுற்றி நிறையா இருக்குது. ஏன்னா முகல்ஸ் வந்து ஆக்கியபை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கோயிலை கொஞ்சம் ஆக்கியபை பண்ணியிருக்காங்க, அந்த வரலாறுனா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால பக்கத்தில் இருக்க இடம் அவங்க கோயிலை விட்டுட்டு நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் நோ டிஸ்டர்பன்ஸ். நம்ம அந்த மாதிரி எந்த விதமான யாருமே அந்த அளவுக்கு ஆக்கியபை பண்ணல. பக்கத்தில் இருந்தால் இந்த இடம்னா நான் கொடுத்தேன், இந்த இடம்னா நீ கொடுத்த அப்படின்னு அந்த பொசசரி ரைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் டபுளாக இருக்கிறதுனால இருக்கிற கன்ஃபியூஷன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு சின்ன ட்ரைபுனல் மாதிரி நம்ம ஆக்டே நம்ம வந்து நிறைய மாற்றணும்னு நான் சொல்லுவேன். ஓகே, இந்த மாதிரி விஷயத்துக்குனா வந்து நீங்கள் ஒரு ஆக்ட் வச்சு கொண்டு வந்து கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஹேஸ் டு செட் எல்லாத்துக்குமே நம்ம கோர்ட்டே இஸ் என்டர்டெய்னிங் மீடியேஷன் டுடே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோர்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா தேர் என்டர்டெய்னிங் யூ ரைட் யுவர் ஓன் ஜட்ஜ்மெண்ட்ஸுங்கிறது தான் மீடியேஷன், புரிஞ்சுக்கலாம்? போத் பார்ட்டிஸ் சிட் டுகெதர், யூ டிசைட் அண்ட் ரைட் யுவர் ஓன் ஜட்ஜ்மெண்ட்ஸுங்கிறது தான் மீடியேஷன். அந்த மாதிரி மீடியேஷனை வந்து இன்னைக்கு கோர்ட்டு வந்து நிறைய என்கரேஜ் பண்ணுறதுனால தமிழ்நாடும் வந்து பார்த்திங்கன்னா ஹென்ஸ் ஹெச்ஆர்என்சி போர்டுன்னு ஒன்று நம்மள்கிட்ட இருக்குது, வக் போர்டுன்னு ஒன்று இருக்குது. எல்லா போர்டும் நமக்கு இருக்கிறதுனால உட்காந்து ஹவு டு மீடியேட், ஹவு டு கெட் த திங்ஸ் டன் பீஸ்ஃபுல் மேனருங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு இப்போ என் காவேரிக்கு ஒரு ட்ரிபுனல் ஒன்று போடுறாங்களா, அந்த மாதிரி ஸ்டேட் ஆக்டே ஒன்று போட்டு, ஏன்னா தமிழ்நாடு போலீஸ் ஆக்ட்டுங்கிறது ஒரு ஸ்டேட் ஆக்ட் தான். நம்ம ஆக்டுக்குள்ளே வந்து நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி, ஏன்னா நம்ம ஹார்மோனியோடு இருக்கிறோம். தமிழ்நாடு இஸ் அ ஹார்மோனி ஸ்டில் திஸ் we are not been forced by this Hindutva people. அதனால் நம்ம ஹார்மோனியை இன்னும் மெயின்டைன் பண்ணி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சீக்கிரமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். இட் இஸ் வெரி வெரி லெஸ் கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ். என்னதான் 1963 வந்து இதெல்லாம் முடிஞ்சிச்சுப்பான்னு பட்டா கொடுத்துருந்தாலும் பாஜக காரங்க வந்து கேட்குறாங்களேங்கிறதுக்காக 1912 இதை காட்டி இல்லைங்க இது அப்போவே கோயிலோட இடமா அப்படின்னு பழைய ரெக்கார்டை காட்டும்போது அது கொஞ்சம் மதிச்சு அதை மதிக்காம போனது வருத்தமா இருக்குது. பட் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒண்ணே சொல்லுங்க, என்னன்னு எழுத சொன்னீங்க, எழுதலான்னு வந்தேன். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான், நீங்க இந்த சைடு தியேட்டர் 3 மணி நேரத்தை விட்டுருங்க, பிக்சர் இல்லை மட்டும் கிடையாது. இல்லை எனக்கு வேணாம் சார். இல்லை பிக்சர் என்ன சார் வேணாம் சார். இல்லை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு நான் எப்பயுமே நான் நன்மை செய்கிறேன்னா இல்லையா? நீங்கள் ரொம்ப செய்றீங்க சார், நல்லா செய்றீங்க. புரிஞ்சுங்களா? இப்போ பாருங்க, உங்களுக்காக நான் புது சட்டை என்ன போட்டு வந்திருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. சரிங்களா? நீங்கள் என்னை என்டர்டெயினே பண்ண மாட்டீங்க. நான் சொல்கிறதுனா நீங்கள் கேட்டுக்கவே மாட்டீங்க. இல்லை நான் நோட் பண்ணியிருக்கேன் சார். நான் இப்போ நேராக கொண்டு போயிட்டு அறிவாலயத்தில் இதை கொடுத்துட்றேன். சரி, என்ன யூனிவர்சிட்டி சார்? என்ன யூனிவர்சிட்டி? இந்த இப்போ அடுத்த வீடியோவில் வரும்போது நான் சொல்லிடுறேன் சார். நான் பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன யூனிவர்சிட்டி, என்ன கிளாஸ், என்ன குரூப்பு? சரி, ஓகேங்களா? என்னன்னு எனக்கு ஒன்றும் நீங்கள் சொல்லலாம். நான் அண்ணன் தமிழா பாண்டியனுக்கு சொல்லிடுங்க. அண்ணன் தான் சொல்லிட்டு இருந்தார். நான் அவர் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் நான் வந்து சும்மா அப்படியே ப்ரௌஸ் பண்ணி பார்த்தா ஃபேக் யூனிவர்சிட்டிஸ் இன் யூகேன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்துச்சு. ஆனால் தான் கேட்குறேன் என்ன யூனிவர்சிட்டின்னு. நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏன்னா இப்போ பார் கவுன்சிலில் நீங்கள் லா படிக்கிறீங்க, லா காலேஜ் ஏகப்பட்டது வச்சுருக்கான். ஆனால் பார் கவுன்சிலில் வந்து அந்த லா காலேஜ் லிஸ்ட் இருந்தால் தான் நீங்கள் லா படித்தோடனே நீங்கள் வந்து என்ரோல் பண்ண முடியும், தெரியுங்களா? ஆமாம், சரிங்களா? அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் ஃபேக் டிகிரியை வாங்கிட்டு பாவம் கஷ்டப்படக்கூடாது. இல்லை நான் பார்த்துறேன் சார். ஏன்னா உழைச்சி சம்பாதிச்ச காசில் அந்த மாதிரி நடக்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த வயிறு எரியும். அதை பார்த்துடலாம் சார். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அவர் ஆக்டிங்கா சார்?
ஆக்டிங் வராரா? இல்லை அந்த மாதிரிலாம் டைரக்ஷன் தான். டைரக்ஷன் தான் ஃபுல்லாக யார் டைரக்ஷன் பண்ணுறது? சொல்லுங்கள் சார். என்ன சார் எதுவுமே பேச மாட்டீங்க? நான் தான் இன்னைக்கு பேசுகிறேன் சார். டயர்ட் ஆகிட்டீங்க போல இருக்கு. இல்லை அது அடுத்த ஸ்கிரிப்ட் யோசிக்கணும், அடுத்த கான்செப்ட் யோசிக்கணும். இந்த இதில் தப்பிச்சிட்டார் ரமேஷ் அவர்கள், அடுத்து என்னன்னு அது ஒரு அந்த யோசனையில் இருக்குது சார். ஓகே சார். இப்போ என்ன ஆச்சு? ஏதோ இவர் வேற வருணை தூக்கிட்டாங்களாமே உங்கள் ஆளுங்க. மிஸ்டர் துரைந்தர்ஸ்னா மாட்டிட்டாங்களாமே சார். அது அப்படி கிடையாது சார். நம்பிக்கை வச்சு ஒரு இடம் கொடுத்தாங்க, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு. அது கொடுத்தது ஒன்றும் உருப்புற மாதிரி தெரில போல இருக்கு. அதனால இனிமேல் கிடையாதுன்ட்டு ஏதோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அதை கூட மக்கள் கேட்குறாங்க. அதை சஸ்பெண்ட் பண்ணாம ஏன் இந்த டிரான்ஸ்ஃபர்னு ஒரு விஷயத்த பண்றீங்க? ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு டிபார்ட்மெண்ட்ல மாற்றி விடுறது, இந்த டிரான்ஸ்ஃபர் அது ஏன் அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? சஸ்பென்ஷன்லாம் பண்ண முடியாதா அப்படி இமீடியட்டாக பெரிய உயர் அதிகாரி இருக்கிறவங்கள அப்படின்னு கேட்குறாங்க மக்கள். இல்லை கண்டிப்பாக அவர் மேலே வழக்கு ஏதாச்சும் வந்துச்சு, யாராச்சும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அதை செய்வாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்காம செய்யறதுக்கு அதான திமுக அரசா? நினச்சோன்னே யாரை வேணா என்ன வேணா செய்யறதுக்கு. சவுக்கு சங்கரத்துக்கு உள்ளுக்குள்ள போடு, கஞ்சா விற்கிறாருன்னு போடு, என் ஃபெலிக்ஸை தூக்கு, வீடியோ போடுறாருன்னு தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணால் செய்கிறதுக்கு இது என்ன திமுக அரசா? இது வந்து தமிழக அரசுங்க. நடத்துவார் யார்? முதல்வர் விஜய். அப்படிங்கும்போது குற்றம் செய்தால் கூட அது வந்து கரெக்டான எவிடன்ஸ் இல்லாமல் யாரையுமே தொட மாட்டாங்க. புரிஞ்சுங்களா? எவிடன்ஸை நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு திரும்ப தூக்கணும்னு வச்சுக்கோங்களேன், யாரும் வெளியிலேயும் போக மாட்டீங்க. இப்போ கையெழுத்து போட உங்க ஆள் போயிட்டாரா செந்தில் பாலாஜி? அது ட்வீட் போட்டுட்ருக்காரு ட்விட்டரில். 2 வேளை கையெழுத்து போடணும் சார். அதுக்கு பதிலாக ட்வீட் போட்டுக்கிறாரு. கேன்சலேஷன் ஆஃப் பெயில் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? மண்டே அன்னைக்கு ஃபைல் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டில் ஹி இஸ் நாட் கோஆப்ரேட்டிங் ஃபார் த இன்வெஸ்டிகேஷன். என்ன பண்ண போறீங்க? அது ஒரு மாதிரி அசிங்கமாயிடாது? கேன்சலேஷன் ஆஃப் பெயில் போட்டால் எப்படி இருக்கும்? நம்ம அசிங்கமாயிடுமே. அதான் விட்டுட்டு இருக்காங்க. இது 6வது நாள் சரிங்களா? 7, 8 விட்டுருவாங்க. ஓகேங்களா? மண்டே அன்னைக்கு பெயில் போட்டுருவாங்க, கேன்சலேஷன் பெயில். ஏபி ஏன் சைன் போடுறோம்? கையில் எதுவும் அடிபட்டுருக்கோம் நம்ம தெரியலையே. ஓ பாருங்க, நானே கேள்வி உங்களுக்குன்னா ஃபுல் மெசேஜ் நானே கொடுக்குறேன், ஆலோசனை கொடுக்குறேன், கடைசியில் என்னை கேட்ட வாங்குறீங்க. என்னத்த பண்ணுறது சொல்லுங்க. வேற என்ன விஷயம்? வேற ஒன்றும் இல்லைங்க சார். நம்ம மீண்டும் அடுத்த வாரமாக சந்திப்போம் திரும்ப. சரி, வணக்கம். தேங்க்யூ. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557.